வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம காஞ்சி தமிழன் சேனல்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர், மிக பெரிய சாதனை படைத்த ஒரு இன்ஜினியர். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ஜினியரிங்னாலே இப்பெல்லாம் என்ன தெரியும்? லார்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனி தெரியும், எஸ்ஆர், ஓப்ராய் குரூப்ஸ், ஹெச்சிசி, கேஇசி போன்ற விஷயங்கள் தான் தெரியும். இன்ஜினியர்லயே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர், ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடியே பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்ப இந்தியாவில இருந்ததே 3 காலேஜ் இன்ஜினியருக்கு: மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் ரூக்கரி. இந்த 3 இடங்கள்ல மட்டும் தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. இவர் ஆரோக்கியசாமி முதலியார் வந்து பாத்தீங்கன்னா 1870 பிறக்கிறார். 1870 பிறந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல யூஜி முடிச்சுட்டு மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அது வந்து இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு, கிண்டி கேம்பஸ் தான், இங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது, அப்போ இன்ஜினியர்ஸோட தேவை ரொம்ப அதிகம். ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன பண்றாங்க, இவரை வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த 3 ஸ்டேட்டுக்குமே சேர்த்து, இப்ப 3 ஸ்டேட், அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது, இந்த ஃபுல் மொத்த மாகாணத்துக்குமே ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணி அங்க சாலை வசதிகள், அப்புறம் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறதுல முக்கியமான ஒரு பங்கு அரசாங்கத்துக்காக இவர் பண்றார். இது பண்ணும் பொழுது நம்ம ஏன் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஆரோக்கியசாமி முதலியாரோட ஃபாதருமே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் ஒரு இன்ஜினியர். அதாவது இன்னைக்கு டி நகர்ல பாத்தீங்கன்னா பிரகாசம் ரோடுன்னு ஒன்று இருக்கும். அது என்னடா பிரகாசம் ரோடுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராயபுரம் நல்ல வீரன் ஆரோக்கியசாமி முதலியாரோட தந்தை பெயர் தான் பிரகாசம் முதலியார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் பிளஸ் பிசினஸ் மேன். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது பண்ணியிருக்கிறார். இவர் வந்து வெறும் இன்ஜினியர் மட்டும் இல்லாம இவருக்கு பயங்கர சுதந்திரத்துக்காக, இந்தியன் ஃப்ரீடம்க்கு ரொம்ப ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன பண்றாருங்க, துங்கபத்ரா ரிவர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பயாக்ரா எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இவர் கொண்டு வர. அதாவது CS ரத்ன சபாபதி முதலியார் தான் கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி கொண்டு வரார். அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் இவர். பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துங்கபத்ரா ப்ராஜெக்ட், பயாக்ரா ப்ராஜெக்ட், காவேரி கமிட்டியில ஒரு முக்கியமான மெம்பரா இருந்து காவேரி தண்ணியை வந்து எப்படி கொண்டு வரணும், சேலத்துல இருக்கிற மேட்டூர் டேமை கட்டினது இவருடைய ஒரு பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்க, மேட்டூர் டேம் ஆகட்டும். இது மட்டும் இல்லாம பவானி லோவர் ரிவர் ப்ராஜெக்ட், பவானியுடைய ஆற்றுப்படுக்கைகள்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் இவர் தான் வந்து பண்றார். இன்ஜினியரிங் மார்வல். இவருடைய ஒரு சேவையை பார்த்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இருந்தவர் வந்து ஒரு சூப்பர்டென்ட் ஆஃப் இன்ஜினியர், நம்ம மொத்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குமே இவரை வந்து சூப்பர்டென்டா கொண்டு வராங்க. பிறகு இவருடைய உழைப்பு, இவருடைய ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு பணி, மக்கள் பணினால ராவ் பகதூர் பட்டம் முதல்ல கொடுக்குறாங்க. பிறகு திவான் பகதூர் பட்டம் கொடுக்குறாங்க. பிறகு சார் அப்படின்ற ஒரு பட்டமும் இவருக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி எல்லாம் ஒரு இந்தியனால போய் உட்கார முடியாது. ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவர்கள் மட்டும் உட்கார முடியும். அதுக்கு அடுத்த லெவல் தான் திவான் பகதூர். சார் என்ற பட்டம் எல்லாம் ஒரு பிரிட்டிஷாருக்கு இணையான ஒரு பட்டம். அப்பவே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க லண்டனுக்கு வந்துருங்க, நீங்க எங்களுடைய சிட்டிசன் ஆயிருங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்மளுடைய தேச பற்று இருந்ததுனால அதுல இருந்து அவர் இந்தியா விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவருக்கு நீதி கட்சி மேல ஒரு ஆர்வம்லாம் இருந்திருக்கு. பிறகு 1926 என்ன பண்றாங்க, அப்ப யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்டராக ஆரோக்கியசாமி முதலியார் வராங்க. அதாவது அந்த காலத்துல நீதி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 1920s இருந்து இந்த 35 குள்ள பார்த்தா 3 மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. மொத்த அமைச்சரவையுமே 3 மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்லாம் அப்ப சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், செகண்ட் மினிஸ்டர், தேர்ட் மினிஸ்டர், அவ்வளவுதான். இந்த 3 மினிஸ்டருமே 1926 வந்து பாத்தீங்கன்னா வேளாளர் சமுதாயத்துக்கிட்ட தான் இருந்தது. இதுக்கு ஃபர்ஸ்ட் மினிஸ்டரா சொல்லப்படுறவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க, சுப்ராயன் கவுண்டர், வேளாளர் கவுண்டர். பிறகு ஆரோக்கியசாமி முதலியார், ஆரோக்கியசாமி முதலியார், இவரும் ஒரு துருவ வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரங்கநாத முதலியார், ஆற்காடு ரங்கநாத முதலியார், இவர் வந்து ஒரு தொண்டை மண்டல சைவ வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர். சோ 3 பேருமே வேளாளர் சமுதாயத்தில் இருக்காங்க. இதுல முதலியார்களுடைய பங்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிருக்காரு. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாடு, இந்தியாவுடைய, தென்னிந்தியாவுடைய ஒரு டெவலப்மெண்ட். முக்கியமா என்னன்னா இவர் 6 டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்றார். ஒரே மினிஸ்டர் 6 போர்ட்ஃபோலியோ: எக்ஸைஸ், ஃபிஷரி, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிட்டி, ஃபுட் சேஃப்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வெயிட் மெஷர்ஸ் சொல்லி ஏகப்பட்ட போர்ட்ஃபோலியோஸ் திறம்பட கையாண்டவர். இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த்துக்கு அமைச்சரா இருக்கும் பொழுதுதான் தாம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் ஒன்று சொல்லுவாங்க, தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபர் குளோசிஸ், டிபி காசநோயில் அந்த காலத்துல நிறைய பேர் கொத்து இருந்தாங்க மருந்து இல்லாம. அதுக்கு நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும், இதனால மக்கள் உயிரிழப்புகள் வருது, பொருளாதாரம் வீணாகுதுன்னு சொல்லிட்டு தாம்பரத்துல நோயாளிகள் அங்கேயே தங்கி, அங்கேயே ஒருத்தனுடைய கண்காணிப்புல மாத்திரையை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானதுக்கு அப்புறம் போகலாம். அவங்களுக்கு எல்லா சாப்பாடு வசதி, தங்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இதுதான் தாம்பரம் சானிட்டோரியம்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா டியூபர் குளோசிஸ், எய்ட்ஸ் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் அங்கேயே தங்கி அவங்க வைத்தியம் பார்த்துக்கலாம். அது ஒரு ஐசோலேஷன் சென்டர் மாதிரி. இப்ப எப்படி கொரோனா இருந்ததோ அந்த காலத்துல காசநோய்ன்றது மிகப்பெரியது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அது ஆடியோ தொராசிக்கோட ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா அங்க வந்து மாத்தி இருக்காங்க. தாம்பரம் சானிட்டோரியம் கொண்டு வந்தவர் ஆரோக்கியசாமி முதலியார். இது மட்டும் இல்லாம இதே போன்று மதனப்பள்ளி, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திராலையுமே என்ன பண்ணார், அங்கேயும் ஒரு சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரார். அந்த சானிட்டோரியம்
எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருக்கிற அரசாங்கம் இவருடைய சேவையை பார்த்து இவர் இவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய நகரம் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க மதனப்பள்ளி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சோ இப்பேற்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை பொது மக்களுடைய ஆரோக்கியத்துக்கும் இவர் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம இவர் இன்ஜினியரா இருக்கிற காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்க, இவர் ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருக்கும் பொழுது பனாமா கேனல் வந்து திறப்பு விழாவுக்கு பனாமா கேனலுக்கு பிரிட்டிஷ் இந்தியான் சார்பாக ஒருத்தர் இவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போறார். பனாமா கேனலுடைய ஒரு திறப்பு விழாக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல சூயஸ் கேனல் பனாமா கேனல் தான் வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொலை தொடர்பு ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு இருந்திருக்கு. அதற்கு ஒரு நம் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு. இது மட்டும் இல்லாம இவர் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே போய் அங்க இருக்கிற டெக்னாலஜிஸை கொண்டு வந்து இங்க இருக்கிற ரிவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறார். நீதி கட்சியில் அமைச்சரா இருந்தப்ப என்ன பண்றாரு, தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றார் 1928. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் இங்க இரட்டை ஆட்சி முறையை தூக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஜான் சைமன் தலைமையில ஒரு கமிஷனை போடுறாங்க. இந்த ஜான் சைமன் கமிஷன்ல இந்தியர்கள் யாருமே இல்ல அதுல ஒரு மெம்பராக. சோ இந்த ஜான் சைமன் கமிஷனை எதிர்த்து அமைச்சர் பதவியை ரங்கநாத முதலியார் ராஜினாமா பண்றார், நம்மளுடைய ஆரோக்கியசாமி முதலியாரோ ராஜினாமா பண்றாங்க. அதன் பிறகு இவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக கண்டினியூ பண்றாங்க, மேல் சபை உறுப்பினராக. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி, இந்திய சுதந்திர விடுதலை மற்றும் இவர் ஒரு பயங்கரமான ஒரு அப்போசிஷன் லீடர், ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். இவர் கேட்கிற கேள்வி எல்லாம் அங்க வந்து பதில் சொல்லவே திணறுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு வாதம் மிக்கவர், குட் அப்போசிஷன் லீடர்னு சொல்லுவாங்க. இவருடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏவி ராமலிங்க ஐயர். இந்த ஏவி ராமலிங்கம் ஐயர் அவர்களும் நம்மளுடைய ஆரோக்கியசுவாமி முதலியார் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இது பேர் வந்து ஐயர் அண்ட் முதலியார் காம்பினேஷன் அப்படின்வாங்க. அவங்க மிகப்பெரிய சாதனைகள்லாம் இந்த இன்ஜினியரிங் துறைகள்ல பண்ணியிருக்கிறாங்க. ஆரோக்கியசாமி முதலியார் அவர்கள் வந்து அவருக்கு நிமோனியா வந்துதான் கடைசி காலத்துல இறக்குறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி இதை கேள்விப்பட்டு பூனால இருக்க ஏரடிவாலா அதனுடைய ஜெயில இருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அப்போ அங்கிருந்து ஆழ்ந்த இரங்கல் கடிதம் எழுதி அனுப்புறாங்க அவர் குடும்பத்தாருக்கு. பிறகு அப்ப இருந்த மிகப்பெரிய சர்தார் பட்டேல் அவர்கள், நீதி கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரியவர்கள், பிரிட்டிஷ்காரங்களும் இவருடைய நினைவுக்கு இறந்த தினத்தை அன்னைக்கு வந்து அனுசரிச்சு போயிருக்காங்க. இப்பேற்பட்ட ராயபுரம் நல்ல வீரன், திவான் பகதூர், ராவ் பகதூர், சர் ஆர்.என். ஆரோக்கியசாமி முதலியாரை பத்தி நம்ம இன்னைக்கு எந்த குறிப்புகளுமே இல்ல. முதலியார் சமுதாயத்துக்கும் தெரியல, பொதுமக்களுக்கும் தெரியல. பெறுகிற இளைஞர்கள் எல்லாரும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம். வி ஆர் ப்ரவுட். இந்த மாதிரி தலைவரை நம் சமுதாயத்துல நம்ம பெற்றதற்கு வந்து நம்ம மிகவும் பெருமைப்படணும். நன்றி, வணக்கம்.